Anyone who wants to be first among you must be your slave. மத்தேயு 20:27. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எரேமியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Should evil be returned for good? நன்மைக்கு கைமாறு தீமையா? எரேமியா கொஞ்சம் புலம்பல் பேர் வழி. நம்ம ஒரு சிலர் அப்படி இருப்போம். எதுக்கெடுத்தாலும் புலம்பி தீர்த்து விடுவோம். எனக்குன்னா தான் இப்படி நடக்குது, ஜானியர்னா முழச இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு சோதனையும் நஷ்டமும் வருது, கடவுள் எனக்கு செவி மடுக்க மறுக்கின்றார். இப்படி பல வகையான புலம்பல்கள் எரேமியா தீர்க்கதரிசி போல. ஆகவே எரேமியாவுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது புலம்பி தீர்ப்பார். அப்படி ஒரு புலம்பல், நான் நன்மை செய்கிறேன், எனக்கு கைமாறு தீமையா அப்படின்னு கேட்குறார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், என்னை மயக்கி விட்டீர், இந்த பணிக்கு அழைத்தீர், இந்த பணி எனக்கு இவ்வளவு துன்பமும் துயரமாக இருக்கிறதே, இப்படின்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று பல வகையான புலம்பல்கள். ஆனால் எரேமியா ஒரு வன்மையான தீர்க்கதரிசியாக விளங்கியவர். எரேமியாவும் ஏசாயாவும் மிக அருமையான தீர்க்கதரிசிகள். இயேசுவினுடைய இந்த துன்புறும் ஊழியன் இவைகளை பற்றி எடுத்துரைப்பதில்லை, இயேசுவினுடைய பாடுகளை பற்றி எடுத்துரைப்பதில்லை. ஆகவே இந்த நன்மைக்கு கைமாறு தீமையா என்று அவர் கேள்வி கேட்பதே அவருடைய நம்பிக்கையின்மை தன்மையும் கடவுள் மீது அவர் கொண்டிருக்கிற சந்தேகமும் வெளிப்படுகிறது. ஒரு காலம் நன்மைக்கு அல்லது நன்மை செய்யும் பொழுது அதனால் தீமையோ தீவினையோ தீப்பயனோ நேராது. தீமைகள் தீமைகளை கொடுக்கும், ஆனால் நன்மை ஒரு காலம் தீமையை தராது. இதுதான் உண்மை. அதற்கு என்ன ஒரு உள்வாங்கல் நமக்குள் இருக்க வேண்டும். ஏன் சில சமயம் இப்படி நமக்கு தெளிவில்லாத தன்மை என்றால், நம்முடைய இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை அல்லது இந்த கிறிஸ்துவ விழுமியங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத தன்மை. உதாரணமாக, இன்று கொடுக்கப்படுகிற ஒரு விழுமியம், டு ரெயின் இஸ் டு சர்வ். டு ரெயின் இஸ் டு சர்வ். பணி செய்வதே ஆளுமை, பிறருக்கு பணி செய்வதே லீடர்ஷிப். ஒருவன் தலைவனாக இருக்கார் என்றால் பிறருக்கு பணி செய்தல் வேண்டும். இந்த பணி செய்தல் தியாகத்தோடு கலந்ததாக இருந்தால் அவர்கள் மிக சிறந்த தலைவர்களாக இருப்பர், மகாத்மாக்களாக மதிக்கப்படுவர். இல்லை என்றால் ஒரு 4ஆம் தர அரசியல்வாதியை போல கைமாறுக்கும் ஊழியத்திற்கும் ஊதியத்திற்கும் உழைக்கக்கூடிய பேர் வழியாக இருப்பதை பார்க்கிறோம். இழப்பவரே தலைவர் என்று நாம் கிறிஸ்து ராஜா திருநாளில் சிந்திப்போம். கிறிஸ்து நமக்காக இழந்தார், அனைத்தையும் இழந்தார். ஆகவேதான் அவர் இன்றும் மக்களுக்கும் மனங்களுக்கும் மன்னராக விளங்குகிறார், அனைத்து உலகிற்கும் அரசராக விளங்குகிறார். அரசர் என்ற இந்த பதமே இப்பொழுது வழக்கொழிந்து போன நிலையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அரசர் என்பது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் நெய்வத அருட்கருணை செய்வாய் பராபரமே. எல்லாவற்றையும் நம்முடைய போல கருதக்கூடிய ஒரு மனநிலையை நாம் செபித்தல் வேண்டும். Before the Christian goes to the church, let him visit the hospital. Before he reads the Bible, let the Christian help the beggar. கிறிஸ்துவன் கோவிலுக்கு போகும் முன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். விவிலியத்தை வாசிக்கும் முன் ஒரு ஏழைக்கு உதவட்டும்.
இவைகள் எல்லாம் வெறுமனே பைபிள் படிப்பது அல்ல. பைபிள் படிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். டு பி டிரான்ஸ்லேட்டட் இன் அவர் லைஃப். என்ன படிக்கிறோம் அது செயல்பாட்டில். ஆகவே கோவிலுக்கு வருகிறோம் ஆண்டவனை தொழ, ஆண்டவனுடைய ஆசிரை பெற. அந்த ஆண்டவனுடைய ஆசிரை நாமும் பெற்று பிறருக்கும் கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் தேவையோ செபித்தல் வழியாக, சந்தித்தல் வழியாக, உதவி செய்தல் வழியாக பிறருடைய துன்பத் துயரங்களை ஒரு ஆத்மார்த்த மனசுத்தத்துடன் அவரிடம் கேட்டு அந்த துன்பத்துக்கு ஆறுதல் அளிக்க, இப்படி பல வகையிலே நாம் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். Beyond the defeat there is triumph, beyond death there is life. வாழ்க்கையிலே இயேசுனுடைய சிலுவை சின்னம் ஒரு தோல்வியை போல தெரியும். இயேசு கிறிஸ்துவ எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. இல்லை, இட் இஸ் நாட் எ ஃபுல் ஸ்டாப், இட் இஸ் எ கமா. அது முடிந்தது அல்ல, ஆரம்பம், தொடர். ஆகவே அந்த காலியான கல்லறை திருச்சபையின் கருவறை என்று சொல்லப்படுகிறது. காலியான கல்லறை, கல்லறையில் இயேசுனுடைய இறந்த சடலம் இல்லை, உயிர்த்து விட்டார். அதுதான் திருச்சபையினுடைய கருவறை. திருச்சபை எப்பொழுது பிறந்தது? ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லி வருகின்றேன். நம்முடைய ஆலயத்திலும் அதை சித்தரிக்கப் போகிறோம். நம்முடைய கடைசி அந்த சுவற்றிலே பரிசுத்த ஆவி தேவதாய் மீதும் அப்போஸ்தலர் மீதும் இறங்கி வந்த அந்த பெண்டகோஸ்ட் என்று அழைக்கக்கூடிய 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது. ஆக beyond the defeat மன்னிக்கவும், there is triumph, beyond death there is life. இறந்த பிறகு வாழ்வு உண்டு. அதைத்தான் நாம் கல்லறை திருநாளில் கல்லறைகளுக்கு சென்று ஜெபிப்பதனுடைய அர்த்தம். இறந்த பிறகு வாழ்வு உண்டு. அது நிலைத்த வாழ்வு, நீடிய வாழ்வு. எந்த உலக வாழ்வு அழிந்துவிடும், விண்ணக வாழ்வு அழியாத வாழ்வு என்பதையும் உணர்தல் வேண்டும். தோல்விக்கு பின்னால் வெற்றியும், இறப்பிற்கு பின்னால் வாழ்வும் உண்டு. நோ சஃபரிங், நோ சால்வேஷன். நோ கிராஸ், நோ கிரவுன். நோ ஹியூமிலியேஷன், நோ குளோரிஃபிகேஷன். துன்பமில்லையேல் மீட்பு இல்லை. சிலுவையின்றி கிரீடம் இல்லை. தாழ்ச்சியின்றி மகிமை இல்லை. இயேசுவை பின்தொடர உன்னடிகள் அத்தனையும் ஒழித்துவிட வேண்டும், நின்னுடைமை அத்தனையும் நீக்கிவிட வேண்டும், என்னுடைமை ஆன பின்னர் வேறுடைமை என்ன? இயேசு காவியம். செபம் முழுந்தால் இருப்போம். My trust is in you, Yahweh. I saw you are my God. Every moment of my life is in your hands. Rescue me from the clutches of my foes and my persecutors. Save me, O Lord, in your steadfast love. Psalm 31. ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும், என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் சுட்டி காட்டிய வாழ்வின் விழுமியங்களை வாழ்ந்து காட்ட எமக்கு வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தந்து ஆசீர்வதித்திருளும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரிவதற்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு, பிறர் பணியிலே நாட்டம் கொள்வதற்கு வேண்டிய மன தாராளத்தை தந்திருளும். இவைகளினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக 1000 மடங்கு திரும்பி பெறுகிறோம் என்பதையும் உணரச் செய்திருளும். ஆக இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்காக செபிக்க, வாழ, வளர செய்திருளும்.
இன்று எமது வின்சென்ட் தி பால் சபையினர் மக்களின் நல்லெண்ணங்களுடனும் மக்கள் கொடுத்த காணிக்கை மற்றும் காணிக்கை பொருட்கள் இவைகளோடு கருணை இல்லம் என்ற இல்லத்திலே சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி புரிகின்ற அந்த மாபெரும் அப்போஸ்தல பணியில் உதவி செய்வதற்காக செல்கின்றார்கள். தவக்காலத்தில் ஒரு சிறிய முயற்சியாக நாங்கள் இதை ஏறெடுக்கின்றோம். இவர்கள் பயணத்தை ஆசீர்வதியும், எடுத்த முயற்சிகளை ஆசீர்வதியும். தாராளமாக உவந்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பரிவன்புடன் ஆசீர்வதித்திரளும். இவ்வாறு நாங்கள் வழக்கமான எங்கள் கடமைகளை நிறைவேற்றியும் இந்த தவக்காலத்தில் யாருக்கு மிக மிக அவசியமாக தேவை என்பதை கருத்துணரச் செய்து இந்த நிறுவனத்தை எமக்கு காட்டியதற்காக நன்றி கூறுகின்றோம். இதை நடத்துபவர்கள், அங்கு உழைப்பவர்கள், விருப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திரளும். எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும். எங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து நாங்கள் என்றும் மக்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.